முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என காவல்துறையினர் செயல்பட இது என்ன போலீஸ் ராஜ்யமா என்று நீதிபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் வாக்குமூலம் பதிவு செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையில் காவல்துறையினர் செயல்பட இது என்ன போலீஸ் ராஜ்யமா என சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டிய சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி மாலை 4 மணிக்கு நேரில் ஆஜரான சைதாப்பேட் மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்த நீதிபதி வேல்முருகன் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலத்தை ஏன் பதிவு செய்யவில்லை, பதிவு செய்வதில் என்ன சிக்கல் உள்ளது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் அளித்த மேஜிஸ்ட்ரேட் சம்மன் அனுப்பிய போதிலும் அதை காவல்துறையினர் திருப்பி அளிக்க மறுத்துவிட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து உங்கள் மோசடிக்கு நீதிமன்றமும் உடந்தை ஆக்குவதா என காவல்துறையினருக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி வாக்குமூலம் பதிவு செய்ய வந்த பாதிக்கப்பட்டவரை ஏன் துன்புறுத்துகிறீர்கள், குற்றவாளிகளை கூட இவ்வளவு துன்புறுத்துவதில்லை என குறிப்பிட்டார். இதற்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தான் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டும் என எந்த சட்டத்திலும் குறிப்பிடப்படவில்லை என காவல்துறையினருக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதி மன உளைச்சலில் வரும் பாதிக்கப்பட்டவர்களை அவருக்கு தக்க வகையில் நடந்தும் காவல்துறையினர் சட்டத்தில் உள்ளதை செய்ய மறுத்து தெனாவட்டாக செயல்படுவதாகவும் கண்டனம் தெரிவித்தார். சட்டத்தின்படி செயல்படாமல் நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையில் காவல்துறையினர் செயல்படுவதாக குறிப்பிட்ட நீதிபதி இது என்ன போலீஸ் ராஜ்யமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசும் காவல்துறைக்கு ஆதரவாக இருப்பது துரதிர்ஷ்டம் என குறிப்பிட்ட நீதிபதி இதுபோல் செயல்படும் காவல்துறை அதிகாரியை பணி நீக்கம் செய்து உத்தரவிடப்படும் என எச்சரித்தார். பின்னர் வாக்குமூலம் பதிவுக்காக வரும் பாதிக்கப்பட்ட பெண்ணை சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்த காவல்துறைக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.